பச்சிலை குழந்தைகள் முதற்கொண்டு சூறாக்கள், கேள்வி பதில்கள், பயான் போன்ற எல்லா விஷயங்களிலும் அதில் மனப்பாடம் செய்து வந்திருக்கிறார்கள். அதற்கு நாம் அமைதியை காத்தால்தான் அதில் நல்லபடியாக பேசும். இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளட்டும். முதலாக இஷா யூனுஸ் ஃபைசுல். الملك يا الله القدوس يا الله السلام يا الله المؤمن يا الله المهيمن يا الله الغفار يا الله الوهاب يا الله الرزاق يا الله الفتاح يا الله العليم يا الله المجيد يا الله المضل يا الله السميع يا الله البصير يا الله الحكم يا الله العدل يا الله اللطيف يا الله الكبير يا الله الحليم يا الله العليم يا الله الكبير يا الله. முஹைதீன் அஹ்மத் ஷா அவர்களின் மகன் முகமது சாஹிப் கேள்வி பதிலுக்காக வருகிறார்கள். நிம்மதி சந்தோஷம் இல்லையே, என்ன காரணம்? சரியாக தொழுகை உண்டா? யாரும் சொல்லுவது கிடையாது, நோன்பு வைப்பதில்லை. பிறகு எப்படி வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும்? எனவே வீட்டில் இருந்து நகர் சொல்லுங்க சொல்லுங்க, நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? கண்டிப்பாக கேட்கிறேன். முஸ்லிம்கள் 5 நேரம் கண்டிப்பாக தொழுக வேண்டும். அப்படி தொழுகவில்லை என்றால் என்ன தண்டனை? கபரில் தொழுகாத மனிதனுக்கு பல சோதனைகளும் வேதனைகளும் கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. பின்பற்ற வேண்டும். இன்று பலர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறார்களே, இது பற்றி உங்கள் பதில்? அவர் அப்படி நடந்தால் இஸ்லாமியன் கிடையாது. பலர்கள் புருவமுடியை நீக்குகிறார்களே, இது பற்றி இஸ்லாத்தின் சட்டம் என்ன? அல்லாஹ்வின் சாபம் அவரின் மீது உண்டாகும். இஸ்லாத்தின் பர்லு என்றால் என்ன? வாழ்க்கையில் கட்டாயம் செய்ய வேண்டியவை. சுன்னத் என்றால் என்ன? செய்ய வேண்டியவை. முஸ்தஹபு என்றால் என்ன? செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் தீமை இல்லை. வாங்கினால் தொழுகை எது? பெருநாள் தொழுகை, ஜனாசா தொழுகை. சஜிதா தொழுகை எது தெரியுமா? தாராளமாக தெரியும். அது ஜனாசா தொழுகை தான். தாய்மை தாப்பனார் பேர் வந்து யூசுப் கான், இவர் பேர் வந்து யாவி. போன ஒட்டகம் என்ற தலைப்பில் பேச முன்வந்துள்ளேன். கண்ணியத்திற்குரிய எதிராளின் அவைத்தலைவர் அவர்களே, எங்களின் உஸ்தாது பெருந்தகைகளே, எங்களின் நிர்வாக பெருமக்களே, எங்களின் பெற்றோர்களே, பெரியோர்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் காணிக்கை சலாத்தை சமர்ப்பணம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உள்ளமைக்குள் அடங்கி விடுகிற இன்டர்நெட் யுகம், இமெயில், சாஃப்ட்வேர், வெப்தளம், மைக்ரோசாஃப்ட் ஐடியா போன்ற வார்த்தையம் அடைந்திருந்தன. சாதாரண பெட்டி கடை, வெற்றில பாக்கு கடைகள் கூட தமது கணக்குகளை கம்ப்யூட்டரில் தான் போட வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றன. ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றியதெல்லாம் அந்த காலம். ஒரு முகத்தை வேறொரு முகமாக மாற்றியது இந்த காலம். விஞ்ஞானம் நிறைந்த கருத்துக்கள் உள்ளது என்று சொன்னார் யார்? சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நடிகர் நாயகத்தின் செயலும் கருத்தும் அனைத்தும் ஆழமானது என்று சொன்னார் யார்? பேரறிஞர் அண்ணா அவர்கள். நடிகத்தில் இலக்கம் வாக்குறுதி உள்ளது என்று சொன்னார் யார்? மகாத்மா காந்தி அவர்கள். நடிகர் இருந்திருந்தால் அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு வெற்றியடைந்திருப்பார் என்று சொன்னவர் முகமது நபி அவர்கள். செந்தமிழ்
அமுதுவாய தூங்கி எழுத ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹி லல்லாஹியான பக்தம் அமாதனா வலிமின் பாத்ருலை மறைந்தால் ஓதும் துவா அல்லாஹ் இன்னி அவுது இருக்கும். தூங்கி எதிர்த்து போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் வரியாகியான பாதனா அம்மாத்தனா இலையின் நுசூர் என்று சொல்லி கைகளிலே ஊதி கண்களிலே தடவி கொண்டு எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போலாம் ரசூலுல்லாஹ் நினைப்போம். இது ஒவ்வொரு துவாக்களை நம்ம சொல்ல போகும்போதும் நம்ம உயிரோடு மேலாக மதிக்கின்ற உத்தம திருநபி முஹம்மது முஸ்தபா ரசூலை அப்பொழுது கடமையாக்கப்பட்டதான் சொல்கிறேன். 50 வக்துகள் தொழுவது அல்லாஹ் தன் தகையால் 5ஆக குறைத்து 50 வக்துகள் தொழுவதற்கான நன்மையும் பேரால் வழங்குகின்றான். அல்லாஹ் தஆலா நம்மளை உலகத்தில் எதற்காக படைத்தான்? அவரை வணங்குவதற்காக தவிர எதற்காகவும் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவரை வணங்குவதற்காக என்று எதற்காகவும் படைக்கவில்லை. மறுமையில் வணக்க வழிபாடுகளில் கேட்கப்படும் முதல் கேள்வியாக தொழுகை விளங்குகிறது. நல்லவர்களும் கண்ணியமிக்கவர்களும் வானவர்களுடன் இருப்பார்கள். குர்ஆனின் மிக பெரும் தகுதி உள்ள ஒரு வசனம் எது? அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற வசனம் ஆகும். திருக்குர்ஆன் எங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது? லவ்வுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டில். கொண்டு வருவதற்கு யார் ஒன்று திரண்டாலும் கொண்டு வர முடியாது என்று இறைவன் கூறுகிறான். மனிதர்களும் ஜின்களும் ஒன்று திரண்டாலும் கொண்டு வர முடியாது. குர்ஆன் எத்தனை? 114 சூறாக்கள் அத்தியாயம். 10 வாக்கியங்கள் கொண்ட வசனம் எது? ஆயத்துல் குர்சி. திருக்குர்ஆன் எப்படிப்பட்டதாக உள்ளது? நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது. நன்மை பெற்றோரிடம் கனிவான முறையில் நடப்பது நன்மை. தொழுதால் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம். குர்ஆனை ஓதி அதன்படி நடந்தால் மறுமையில் வெற்றி. உண்மையை சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் ஒரு இனிய நீ சொன்னதான் எளிதே புரிந்து கொண்டேன். இனிமேல் என் தொழுகையை விட மாட்டேன். நல்லபடியாக குர்ஆனை அர்த்தத்துடன் ஓதி அதன்படி நாமும் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்க தெரிஞ்சது சொல்லி நம் நபி யார்? நம் வேதம் எது? நம் யாருக்கு அடிமை? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதம் எது?
மாமியார் மருமகளுடைய சண்டை இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக வாழணும். அதாவது பிரிட்ஜில் யார் சோத்த வைக்கிறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். மருமகன் நான் தான் சோத்த வைப்பாங்க, மாமி நான் தான் சோத்த வைப்பேன். அது 2 பேருமே சந்தோஷமான முறையில் சோத்தை எடுத்து அடுத்த நெருப்பால் தண்டனை கொடுக்க தகுதியானவர் யார்? எல்லா அணுக்களையும் அழிக்கக்கூடியது எது? மாமியார் மருமகள் வீடுகளை செய்யக்கூடாது என்பதற்காக அழகான முறை எக்ஸாம் நல்லா வெயில் மாட்டேன்